மேலே. அஸ்வின், ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டாடா? இல்லடா அர்ஜுன், கொஞ்சம் மிஸ்டேக் ஆயிட்டுடா. ஏன்டா, என்னடா ஆயிட்டு? அதான் எல்லாம் சைன் போட்டு கொடுத்துட்டு தானே வந்தேன். இல்லடா, ஃபைனலா உன் சைன் வேணுமா? சரிடா, அப்படின்னாலும் இப்ப எப்படி வர முடியும்? நீ 2 நாள் டைம் கேட்டு பாருடா. பின்ன என்ன செய்ய, கேட்டு பாக்குறேன். கேட்டு பாரு. காலையில தான் முகூர்த்தத்துக்கு வரல, ரிசப்ஷனுக்காவது வாடா. சரிடா, நான் பேசிட்டு கிளம்பி வரேன். டா அர்ஜுன், யாருக்கிட்டடா பேசிட்டு இருக்க? எல்லாம் நம்ம அஸ்வின் தான்டா. என்ன, போன வேலை முடிஞ்சுட்டா? நான் அவனுக்கு கால் பண்ணேன், காலே அட்டன் பண்ணல. இல்லடா, ஃபைனலா ஏதோ சைன் வேணுமா, அதான் 2 நாள் டைம் கேட்க சொல்லியிருக்கேன். டேய் வாங்க, கிடக்க வேலையை பார்ப்போம், அங்க வேற கிளம்பணும். சரிடா வாங்க. டேய், நான் அத்தையை போய் கூப்பிட்டுட்டு வரேன். என்னடா, அத்தையை கூப்பிட போறியா? அத்தையை கூப்பிட போறியா, அத்தை பொண்ணுங்களை கூப்பிட போறியா? அதானே, நல்லா கேளுடா. நீ என்ன அவனுக்கு ஜால்ராவாடா? இல்லடா, சும்மா கேட்டேன். பேசுங்கடா பேசுங்க, எவ்வளவுதான் பேசுவீங்க பாப்போம். வாங்கடா கிளம்பலாம். ஒரு நாள் ஆளு ரொம்ப மாறிட்டடா, சிரிச்ச முகமா தான் இருக்க. உங்ககிட்ட பேச முடியாது, போங்கடா. டேய் நின்னுடா, நாங்களும் வரோம், ஓடாதடா, எதுவும் கேட்க மாட்டோம், நின்னுடா. அத்தை கிளம்பலாமா? சரி கிளம்பலாம் ஐயா. யாழ்னியும் சாழ்னியும் சாப்பிட போனாங்க, அவங்க வருவாங்கன்னு தான் நானும் பார்த்துட்டு இருக்கேன். இன்னுமா தான் வரல? நான் பார்த்துட்டு வரட்டுமா அத்தை? சரியா, போய் கூப்பிட்டு வா. நானும் கூப்பிட்டு பார்த்துட்டேன், அவ பானிபூரி அது இதுன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு வர மாட்டுக்கா. நீங்க கார்ல போய் இருங்க, நான் அவங்கள போய் பார்த்துட்டு வரேன். வாடி சாலினி போகலாம், அம்மா வேற தேடிக்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே நம்ம 2 பேரும் வந்தோம். சும்மா இருடி அக்கா, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லிக்கிடலாம். இப்படி சாப்பிட்டாதான் உண்டு தெரியுமா? கல்யாணி வீட்டுல எல்லாம் விதவிதமா வச்சிருப்பாங்க, நமக்கு பிடிச்ச எல்லாம் சாப்பிடலாம். சும்மா இரேண்டி. தின்னி மாடு தின்னுக்கிட்டே தான் இருப்பா, போதுண்டி வாடி. ரொம்ப ஓவரா பேசாதடி, நீ வேணா போ, நான் வருவேன். என்னமோ என் கூட சும்மா வந்த மாதிரியே சொல்லுற, நீ எதுவும் சாப்பிடலையோ? நான் என்ன உன்ன மாதிரியா பாக்குறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன்? நீ வேணா போடி அக்கா, நான் வருவேன். இதுக்கு தாண்டி சாலினி, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன். போன இடம் ஃபுல்லு நின்று அப்படி. ஆமாடி யாழினி, நான் போன இடம் நின்றுதேன். ஆனா நான் வாங்கி சாப்பிடுறதெல்லாம் இவ சும்மா தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. நீ ஒன்னும் சாப்பிடலையோ? எம்மா போதும், 2 பேரும் நிறுத்துங்க சண்டை போட்டுறத. ஐயோ இவங்க ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் ஷாலினி, அத்தை உங்க 2 பேரையும் கூட்டு வர சொன்னாங்க. எல்லாம் உன்னால தாண்டி, முதலே போயிருக்கலாம் அம்மா கிட்ட. நீ வேணா போடி, எனக்கு வர தெரியும். என்னமோ செய்யி, நான் கிளம்புறேன். ஏய் யாழினி நின்னு. இருங்க, நீங்க கூப்பிட்டாலும் அவ நிக்க மாட்டா. அப்படியா? ஆமா, அவ ரொம்ப சீன் போடுவா. இப்ப எதுக்கு அவ வேகமா போறாங்கீங்க? உங்களை பார்த்துதான், அதான் நிக்க கூடாதுன்னு ஓடுதா வேகமா. சரி வா போகலாம் நம்ம. எடி சாலினி எங்கடி, நீ மட்டும் வந்திருக்க? ஏம்மா அவ போன இடம் நின்னுக்கிடுதா அம்மா, கூப்பிட்டா வரவே மாட்டுக்காம்மா. எடி 2 பேரும் ஏண்டி வந்த இடத்துல இப்படிலாம் பண்ணுதீங்க? நான் என்னவா பண்ணினேன், அவளை சொல்லுங்கம்மா. அவதான் காணாதது கண்ட மாதிரி போன இடம் ஃபுல்லா நின்னுக்கிடுதா சாப்பிடறதுக்காண்டி. அவளுக்கு இருக்கு, என்ன சொல்லனே தெரியல. பிள்ளைகள் வளர வளர அறிவு வளரும்னு அவளுக்கு மங்கிக்கிட்டு தான் போகுது. அம்மா எடி, வந்த இடத்துல எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாதோ? அம்மான்னு கூப்பிடும்போது நல்லதா இருக்கு. சாலினி, உன் சேட்டை ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு, அடி வாங்கிட்டு போயிடாத. சரிம்மா சரி, கோவப்படாதம்மா. இந்த வாய் தானே உனக்கு ஆகாதுங்க, வாய் பேசாதடி ரொம்ப ஓவரா. சரி விடுங்கம்மா. அத்தை கிளம்பலாமா? சரிம்மா கிளம்பலாம். சரித்த, வண்டியில ஏறுங்க. சரிடா, நான் கிளம்புறேன், நீங்க வாங்கடா. சரி மச்சான், நீ கிளம்பு, நாங்க பின்ன வண்டியில வரோம். சரிடா மச்சான், நான் வண்டி எடுத்துட்டு வரேன். சரி சீக்கிரம் வாடா. எடி அக்கா யாழினி, எடி கேக்கா காது கூப்பிடுதே. எடி என்னடி, இப்ப என்ன வேணும் உனக்கு? சும்மா தான் இருக்கிறேன், பேசிக்கிட்டே இருக்க. இல்ல ஆளு ரொம்ப அமைதியா இருக்க, நான் பார்வைக்குள்ள வேற எங்கேயே போன மாதிரி இருக்கு, அதான் கேட்டேன். சும்மா இருடி, வாயை மூடிட்டு. சும்மா இருக்கியா இல்லையா நீ? இப்போ அம்மா பக்கத்துல தான் இருக்காங்க, சொல்லி கொடுத்துருவேன். ஏட்டி அக்கா, ஊமை கள்ளி, ஊமையா இருந்து நடிப்பா, நீ தான் பாக்குறது நல்லா தெரியுதே. அக்கா சும்மா இருடி. விடு விடுடி, வலிக்குதுடி, போதுடி, முள்ளாத. அப்போ ஒழுங்கா வாயை மூடிட்டு இரு, இல்ல அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவே, பாத்துக்கோ. சொல்லுடி. நீ என்ன பண்ண, நான் அம்மா கிட்ட சொல்லட்டா? போடி. இல்லாதது சொன்ன மாதிரி தான், உண்மையை சொன்னா கோவம் மட்டும் பொத்துக்கிட்டு வந்துடும் இவளுக்கு. ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை. அர்ஜுன், தாத்தா வீட்டுக்கு போமா? ஏன் அத்தை, வீட்டுக்கு வாங்க. இல்லம்மா, தாத்தா வீட்டுக்கு போமா. வீட்டுக்கு வாங்க அத்தை, தாத்தாவே அங்கதானே இருக்காங்க, வீட்டுக்கு வாங்க. இல்லையா, நான் தாத்தா வீட்டுக்கு போறேன், போயிட்டு அங்க இருந்து கிளம்பி நாங்க வரோம். அம்மா மாமா வீட்டுக்கு போயிட்டே போகலாமே.
ஆமாத்த, வீட்டுக்கு வாங்கத்த, வீட்டுக்கு வந்துட்டு போங்க. நீ உன் வாயை கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கியா ஷாலினி? வாயை மூடு. உன்னை யாரட்டி கூப்பிட்டா நீ வரட்ட போயேண்டி. நானும் எல்லாம் பார்த்துட்டு தாண்டி இருக்கேன். ரொம்ப ஓவரா சீன் போடாதானே. உன் வாயை மூடிட்டு போ. அத்த, வீட்டுக்கு வாங்க அத்த. அம்மாவை பத்தி எதுவும் நினைக்கீங்களா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வாங்கத்த. அப்படிலாம் இல்லைம்மா அர்ஜுன். சரிம்மா வீட்டுக்கே போ. சரித்த, இறங்குங்க, வீடு வரப்போ. சரி அத்த, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க அத்த. சரி அர்ஜுன். அண்ணா அப்பாவெல்லாம் எங்க காங்கல? அப்படியே கிளம்பிட்டாங்கல்ல அவங்க, நமக்கு முன்னுக்கூட்டியே வந்துட்டாங்களே. அத்த, அவங்க நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தந்து வருவாங்க. அப்படியா? கோயிலுக்கா போயிருக்காங்க? என்கிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையாப்பா. தெரிஞ்சா போயிருக்கலாம். குலதெய்வ கோயிலுக்கெல்லாம் போய் எவ்வளவு வருஷம் ஆயிட்டு. அப்பா உங்ககிட்ட சொல்லலையா அத்த? சரித்த, விடுங்க, இன்னொரு நாள் நான் கோயிலுக்கு கூட்டு போறேன் உங்களை. சரி உள்ள வாங்கம்மா. யாழினி சாலினி பொண்ணு மாப்பிள்ள வர வந்துருவாங்க. ஆர்த்தி தட்டெல்லாம் எடுத்து கரைச்சி வைக்கலாம். நான் போறேன், வாங்க நீங்க. சரிம்மா. யாழினி, ஒரு நிமிஷம் நின்று. என்ன என்ன ஆயிட்டு? இல்ல, நானும் காலையில இருந்து உங்ககிட்ட பேசலாம் ட்ரை பண்ணுதேன். பேசவே மாட்டேக்க, கண்டுக்கவே மாட்டேக்கியே, அதான் கேட்டேன். என்ன பேச சொல்லுதீங்க? ஏன், பேச ஒண்ணுமே இல்லையா? சரி அக்கா யாழினி வாடி. இல்ல ஷாலினி கூப்பிடுதா, நான் வரேன். அர்ஜுன், நீ மட்டும் நிக்க, மத்தவங்க எல்லாம் எங்க? அப்பா, அத்தை உள்ள ஆர்த்தி கரைச்சி எடுத்துட்டு இருக்காங்க. கோயில் போயிட்டு வந்துட்டீங்களாப்பா? அவங்களெல்லாம் எங்க? அண்ணா வந்துட்டாங்கடா, வந்துட்டு இருக்காங்க. அவங்க அம்மா ஒரு விளங்காதவா. அன்னைக்கே அத்தை வந்ததுக்கு அவ்வளவு கோவத்துல மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசிட்டு இருந்தாடா. நீ சத்தம் போட போய் தான் இப்ப அமைதியா இருக்கா. அவளை கவனிச்சுக்கோ கொஞ்சம். அத்தை ஏதாவது சொல்லிட்டு போயிடாமடாவா? சரிப்பா, விடுங்க, நான் பாத்துக்கிடுதேன். எம்மா, தங்கச்சி லட்சுமி, ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வாங்கம்மா. எப்படி கூப்பிடுதான் பாரு தங்கச்சிக்காரிய. ஒன்னும் பேச முடியல. எல்லாம் இந்த அர்ஜுனுக்காக தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. அம்மாக்காரியை கூப்பிட்டா மாவாக்காரி வந்து நிக்கா. எப்படி வந்து நிக்கா பாரு தட்டை தூக்கிட்டு. சரிம்மா, யாழினி நீ ஆர்த்தி எடுமா. பாவி மனுஷன் எப்படிலாம் பேசுறான் பாரு. தங்கச்சி குடும்பம்னா செத்துருவான். சரிம்மா, யாழினி இந்த ஆர்த்தி கரைச்சது வாசல்ல ஊத்திட்டு போமா. சரி மாமா. சரி அம்மா, நாங்க உள்ள போகட்டுமா? சரிம்மா நீங்க உள்ள போங்க. இவன் என்ன பச்சைக்கண்ணு தட்டாம பாத்துட்டு இருக்கான்? டே அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள போ. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? போங்கம்மா உள்ள, நான் வருவேன். இருங்கடா இருங்க, ஆடுங்க அப்பனும் மௌனும். எவ்வளவு தூரம் தான் போறீங்க நானும் பாக்கேனே. யாழினி கூட என்கிட்ட, நான் கொண்டு ஊத்திட்டு வரேன். இல்ல வேண்டாம், நான் பாத்துக்கிடுவேன். நம்மளும் இப்படித்தான் பேச, கண்டுக்கவே மாட்டுக்காளே. அர்ஜுன் வாடா. இத வரேன்பா. நீ பாலும்பழம் எடுத்துட்டு வாங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. நான் எப்படி கொடுக்க முடியும் அத? அம்மா, அப்ப யாழினியை விட்டு கொடுக்க சொல்லுங்க. யாழினி, நீ போய் பாலும்பழம் எடுத்துட்டு வாமா. சரி மாமா. வாங்க சாப்பிடுங்க. இல்ல யாழினி, போதும் போதும். சரி ஓகே. சரி அண்ணி. சரிம்மா, போய் எல்லாரும் கிளம்புங்க, லேட் ஆகுதுமா. அப்படியே சம்மந்தி வீட்டுல வேற போன் அடிச்சுட்டாங்க. கிளம்புங்கம்மா, சீக்கிரம் போங்கம்மா. கிட்ட வந்து நீயும் பேசும்போது கிட்டத்தட்ட கண்ணு வெத்து போகும். மூச்சே காய்ச்சலா மாறும். இடி அக்கா யாழினி வா, நம்ம கிளம்பலாம். இருடி வாரேன். என்ன அர்ஜுனத்தா கிளம்பலையா? போதும் போதும் பார்த்தது போங்கத்தா, போய் கிளம்புங்க. அப்படிலாம் இல்லையே. போதும் போதும் நடிக்காதீங்கத்தா. நீங்க நிக்கிறத பார்த்தாலே தெரியுது. எம்மா சாலினி, சும்மா இரு, நீ வேற. யாழினி சாலினி என்ன பண்ணுவீங்க? இங்க வாங்க. இல்லம்மா, நானும் அக்காவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். அவ தான் வர மாட்டேக்கா. அர்ஜுன தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காவா. என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்லம்மா. எடி சாலினி, இப்போ உன்னை நான் குள்ள புறணும் இல்லையும் பாரு. எடி அக்கா, இதோட நீ எத்தனை டைம் என்ன முள்ளிட்ட தெரியுமா? இருடி, உனக்கு இதெல்லாம் பத்தாது. ஆமாடி, நான் உண்மை பேசுறேன்ல. உனக்கு கோவம் தான் வரும், நீ நடிக்க தான் செய்வ. எடி இப்ப வாயை மூடுதியா இல்லையா? பொடி லூசு, நான் போறேன். ஏய் நின்னடி சாலினி, நானும் வரேன். ஏய் யாழினி. ஆ என்ன? ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும். என்ன பேசணும்? நான் போறேன்ப்பா. ஏய் யாழினி, உன்கிட்ட பேசணும், நின்னு. ஐயோ, இவ வேற இப்படி பண்ணதால எப்படி பேச இவ கிட்ட? அர்ஜுன் இங்க வா. இதோ வரேன்ப்பா. மஞ்சு கிளம்பிட்டியாமா? நான் கிளம்பிட்டேங்க. இல்ல, அப்பா வேற கேட்டுட்டே இருக்காங்க கிளம்பிட்டீங்களான்ட்டு, அதான் கேட்டேன். எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க, இப்ப கிளம்பிடுவாங்க. ஏங்க நான் எப்படி இருக்கேன்? அழகா இருக்கேனா? சாரி அழகா இருக்கா?
உனக்கு என்னம்மா அழகா இருக்க. அப்படியா? அது அங்க நின்னே சொன்னா என்னவா? இல்ல சும்மா தான். அம்மாடி உன் அழகு செமதூளு. ஏமா தங்கச்சி லட்சுமி கிளம்பிட்டீங்களா? இது கிளம்பியாச்சுண்ணா. சரிம்மா லட்சுமி, நாங்க முன்ன கிளம்புறோம். நீ அர்ஜுன் கூட அப்ளை மாதிரி வந்துருங்க எல்லாரும், சரியா? சரிண்ணா, நீங்க கிளம்புங்க. அத்தை கிளம்பிட்டீங்களா? இதோ வரமா, கிளம்பியாச்சு. நெஞ்சை பூ போல் கொய்தவளே, என்னை ஏதோ செய்தவளே. போதும் போதும் பார்த்தது. எடி யாழினி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி பாவம் போல பாக்குறா பாரு. என்னடி, எதுக்கு கூப்பிட்ட? ஒன்னும் இல்லம்மா, ஒன்னும் இல்ல. அப்ப எதுக்குடி கூப்பிட்ட? பொடி லூசு, நான் போறேன் காருக்கு. சரி நானும் போய் வண்டியை ஸ்டார்ட் பண்றேன். ஏதோ நடக்குது, நடக்கட்டும் நடக்கட்டும். அத்தை கிளம்பட்டுமா? சரிம்மா கிளம்பு. சரி அத்தை வாங்க. அம்மா நீங்க போங்கம்மா, நாங்க வாரோம். ஏன்டி சாலினி, அதான் அம்மா கூப்பிடுதாங்களா? வா போவோம் உள்ள. அம்மா கூப்பிட்டாங்கன்னா நீ வேணா போ, எனக்கு வர தெரியும். போடி. போன இடம் புள்ள 2 பேரும் சண்டை போடுங்க. எந்த இடத்துக்கு போனா எப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியாதுல்ல. அடி வாங்கிட்டு போயிடாதீங்க. 2 பேரும் உள்ள வாங்க ஒழுங்கா. சரி அத்தை வாங்க. அர்ஜுன், யாழினி சாலினி வாங்க அங்க போகலாம். அம்மா நீங்க போங்களேம்மா, நாங்க வாரோம். இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்கு, சுத்தி பார்த்துட்டு வாரமே. போங்களேன். நீ சுத்தி பார்த்ததெல்லாம் போதும், போன இடம் நின்னதும் போதும். வா. ஏம்மா இப்படி இருக்கீங்க? காலையில இருந்து திட்டிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நீ வாரியா வரலையா? சரிம்மா வாங்க போகலாம். எம்மாடி என்ன சண்டை போடுதாங்க 2 பேரும். டேய் வாங்கலேண்டா 2 பேரும். இதோ வரேன்டா. அஸ்வினுக்கு கால் பண்ணியா? பண்ணுனேண்டா, வந்துகிட்டு இருக்கான். டேய் தம்பி, உங்க அப்பா பாத்தியாடா? ஏம்மா அப்பா கீழே தானே நிப்பாங்க. மாமா கிட்ட பேசிட்டு இருந்தாங்களே, இப்பதான் நான் பார்த்தேன். அப்படியா? நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், மனுஷன் என் கண்ணிலே பட மாட்டேக்காரு. இல்லம்மா வரவங்களை எல்லாம் வரவேற்றுட்டு கீழே தான் நின்றுட்டு இருந்தாங்க. இப்பதான் மாமா கிட்ட பேசிட்டு போறத பார்த்தேனா. என்ன நடக்குங்க? உம்மரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. காமாட்சி என்ன ஆயிட்டு? என்ன ஆகணும்? ஒன்னும் ஆகல. சரி ஒரு ஃபேமிலி போட்டோ எடுக்கலாமே, உங்களை தேடி பார்த்தா ஆளையே காங்கலையே, அதான் கேட்டுட்டு இருந்தேன் ரவி கிட்ட. இவன் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு வரவங்கள வரவேற்காண்டா மாமா, நம்ம வீட்டுக்கு தானே வராங்க, அந்த வழியில் நின்று வரவேற்றுட்டு இருந்தேன். சரி சரி 2 பேரும் விடுங்க, போட்டோ எடுக்கலாமா? அதை உங்க அம்மா கிட்ட சொல்லுடா. என்ன உங்க ஆசை மக செல்ல மகள ஆளையே காணும்? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒரு இடத்துல அவளுக்கு இருப்பில்ல, மேலையும் கீழையும் ஏறி இறங்கிட்டு தான் இருக்கா. அவளை செல்லம் கொடுத்து கெடுப்பதே நீங்க தான். எங்க போய் முடிய போகுதோ தெரியல. அவ வார வரத்து நான் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டுக்கா அவ. சரி விடு, அவளை குறை சொல்லிக்கிட்டே இருக்காத. பேச வேண்டிய இடமா இது. 2 பேரும் இப்ப அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா? ஏய் மித்ரா இங்க வா. என்ன இவங்க எல்லாரும் இப்படி பேசுறாங்க? மித்ரா, எம்மடி மித்ரா இங்க வா. இதோ வரேன்பா. என்னப்பா எதுக்கு கூப்பிட்டீங்க? கூப்பிட்டாதான் வருவியா? ஒரு இடத்துல இருக்க மாட்டியாடி? ஒரு இடத்துல இருக்கியா? பாக்கவங்கள என்ன நினைப்பாங்க வந்தவங்க எல்லாம்? அங்க இங்க போய்கிட்டே இருக்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன திட்டத்துக்கு தான் கூப்பிட்டீங்களா? அப்பா அம்மா கிட்ட சொல்லி வைங்க, எப்ப முதல்ல என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா தங்கம், நீ கோவப்படாத, நான் அம்மா கிட்ட சொல்லுதேன். காமாட்சி நீ இப்ப அமைதியா இருக்கே இல்லையா? என்னமோ பண்ணிட்டு போங்க. என்ன இவங்க எல்லாரும் இப்படி இருக்காங்க? ஸ்டேஜ்ல வச்சு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் அமைதியா இருங்க, ஒரு போட்டோ எடுப்போம். அடுத்து சம்பந்த வீட்டுக்காரங்களை கூப்பிடணும் போட்டோ எடுக்க. சம்மந்தி எல்லாரும் இங்க வாங்க, எல்லாரும் ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம். இதோ வர சம்மந்தி. சரி சம்பந்தி, ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் எல்லாரும். இருங்க ஒரு நிமிஷம், நான் அர்ஜுன தங்கிட்ட போய்க்கிடுதேன். இல்ல நீங்க அங்கே இருந்து போட்டோ எடுங்களேன், இங்க இடம் இல்ல. இல்ல அர்ஜுனதா, நான் உங்க கூட போட்டோ எடுக்கக்காண்டி தான் இந்த சைடே வந்தேன். சும்மா நின்னுங்க தான், ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் நம்ம 2 பேரும். இல்ல வேண்டாம், கொஞ்சம் தள்ளி நின்னுங்க. சும்மா நின்னுங்க தான் பக்கத்துல. ஏன் தள்ளி தள்ளி போறீங்க? நின்னுங்களே. ஏடி அக்கா, யால நீ எங்கடி போற? நின்னு. ஏய் யாழினி, ஏன் வந்துட்ட? இல்ல நான் சும்மா வந்தேன். இங்க பார்த்து பேசு, ஏன் அங்க பார்த்துட்டு இருக்க? இல்ல இப்ப என்ன பேசணும்? என்ன பேசணும் சொல்றீங்க? இல்ல வேகமா வந்துட்டியே, அதான் கேட்டேன்.
ஏன் நான் வரக்கூடாதா? இல்ல சும்மா கேட்டேன், கோவம் எதுப்பட்டு வந்துட்டியோன்னு. நான் யாரு உங்க மேல கோவப்படைக்கு என்ன இருக்கு? நான் சும்மா வந்தேன் வெளியில. ஏன் யாழினி இப்படி பேசுற? அத்தா, அர்ஜுனத்தா, அர்ஜுனத்தா, இங்கதான் நிக்கீங்களா? நான் உங்களை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன். கொஞ்சம் தள்ளுங்களேன், கொஞ்சம் வழி விடுங்க. என்ன நானா? ஆமா உங்களை தான், கொஞ்சம் வழி விடுங்களேன். அர்ஜுனத்தா, கூட 2 போட்டோ எடுத்துருக்கலாம்ல, எதுக்கு அதுக்குள்ள வந்துட்டீங்க? உங்களை எங்கெல்லாம் தேட வேண்டியதா இருக்கு. இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அத்தா? என்ன எதுக்கு தேடுதீங்க? வாங்கத்தா, வாங்களேன், ஸ்டேஜுக்கு போகலாம். நான் எதுக்கு? நீங்க போங்க. அப்படி சொல்லாதீங்க, வாங்கத்தா, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுக்கலாம், வாங்களேன். ஏடி அக்கா யாழினி, ஏன் வந்துட்டே நீ? வா, அம்மா உன்னை கூப்பிட்டுட்டு வர சொன்னாங்க, வாடி. சரிடி வா சாலினி, போகலாம் வா. இவளுக்கு என்ன ஆயிட்டு? ஏன் இவ்வளவு வேகமா போறா? ஏடி அக்கா நின்னு, நானும் வரேன்டி. சரி அர்ஜுனத்தா, போட்டோ எடுக்கண்டா, சாப்பிடையாச்சும் போவோமே ஒண்ணா, வாங்களே அத்தா. இங்க பாருங்க, இந்த முறைச்சொல்லாம் கொஞ்சம் கூப்பிடாதீங்களே, என் பேர் என்னன்னு சொல்லி கூப்பிடுங்க. ஏன் அத்தா அப்படி கூப்பிட்டா என்னவா? எனக்கு இப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு உங்களை. இது வேண்டாமே, எனக்கு இப்படி கூப்பிடுறது பிடிக்கல. பிடிக்கலையா உனக்கு? எனக்கு இப்படி கூப்பிட தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படிதான் கூப்பிடுவேன் உன்னை. எனக்கு எது பிடிச்சதோ நான் அதை மட்டும்தான் செய்வேன். சும்மாவா தேடி வந்து உன் தங்கச்ச பொண்ணு கட்டணும் எங்க அண்ணனுக்கு? உன் மேல எவ்வளவு நாள் ஆசை தெரியுமா? சும்மா விடுவே உன்னை? போ போ, இன்னும் நீ எவ்வளவு தூரம் போறேன்னு பாப்போமே. டேய் அண்ணா, எல்லாரும் எங்கடா போனீங்க? ஆளையே காணவே இல்ல. எங்க போக, எல்லாரும் கீழே தான் நின்னோம், வரவங்கள கவனிக்க வேண்டாமா? சரிடா அண்ணா, அவங்கிட்ட கேட்டா நீ சொல்லு. யாரு சொன்னா என்ன, உனக்கு தேவை பதில் சொல்லியாச்சு இல்ல? சரி சரி விடுங்கடா, உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுட்டோம். சரி, மாப்பிள்ளை தான் பேசவே மாட்டேக்காரு. மாப்பிள்ளை சார் ரொம்ப அமைதியாக இருக்கீங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பேசக்கூடாதுன்னு என்ன இருக்கு? எல்லாரும் பிஸியா இருந்தீங்க, அதான் நானும் அப்படியே விட்டுட்டேன். சரி சரி நம்பிட்டோம், இனிமையாவது பேசுங்க மாப்பிள்ளை. சரி போதும்டா, விடுங்க. டாய் அஸ்வின் வந்துட்டான் பாரு. டேய் அண்ணா அஸ்வின், இப்பதான் உனக்கு வர நேரம் கிடைச்சிச்சா? என்ன மஞ்சு செய்ய, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், டைம் ஆயிட்டு வர முடியல. சரிடா அண்ணா விடு, இப்பமாவது வந்தியே. டாய் எல்லா வேலையும் முடிஞ்சிட்டுல்ல? எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு, இனிமே நம்ம அங்க போறதும் அர்ஜுன் சைன் பண்ணது மட்டும்தான் இருக்கு. சரி மஞ்சு, சரி மஞ்சு, நாங்கள் போயிட்டு வரோம். மாப்பிள்ளை சார் வேறு ரொம்ப அமைதியாக இருக்காரு, பார்த்து எங்ககிட்ட பேசுன மாதிரி அவர்கிட்ட எல்லாம் எதுவும் பேசாத, பாவம். போடா, உன் வேலையை பார்த்துட்டு வந்துட்டான் சொல்ல. சரி மஞ்சு, நாங்களும் போயிட்டு வரோம். டை போதும்டா, நிறுத்துங்க, அதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. டாய் மச்சான் அழுதுட்டாடா. இதுக்கு தான் சொன்னேன், சும்மா தான் இருங்களேன்டா. சரி சரி மஞ்சு அழாத, போதும். சரிம்மா மஞ்சு, அழாத. அதான் நீ போய் கொஞ்ச நாள்ல நாங்களும் வந்துருவோமே, எதுக்கு ஃபீல் பண்ணுத? அழாத. போங்கடா நீங்க, ஆளாளுக்கு ஒண்ணுன்னு சொல்லி பேசி அழ வச்சுட்டு இப்ப பேசுவான். போடா. சரிம்மா மஞ்சு, அழாத. மாப்பிள்ளை பிள்ளைய நல்லா பாத்துக்கோங்க. சரி மாமா அத்தை, நான் பாத்துக்கிடுவேன். மஞ்சு அழாத மஞ்சு. சரி மஞ்சு, அழுதது போதும். மாப்பிள்ள அவளை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. சரி மாப்பிள்ள, அதுல நான் பாத்துக்கிடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. அர்ஜுன், நான் அம்மாவை கூட்டிட்டு கிளம்புறேன்டா, நீ அத்தையெல்லாம் கூட்டிட்டு வா. சரிப்பா, நீங்க முன்ன கிளம்புங்க, நான் வரேன்ப்பா. சரி அக்கா யாழினி, என்ன ரொம்ப அமைதியா வர? சும்மா வாடி சாலினி, சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காத, சும்மாவே எனக்கு தலை வலிக்கு. சி, இவன் ஒரு ஆல்ரெடி இவகிட்ட போய் கேட்டான் பாரு, புடி, ரொம்பவும் தான் சீன் போடுவா. ஷாலினி அமைதியாரு, தூக்கமா வருது, கொஞ்ச நேரம் தூங்க போறேன். யாரும் பார்க்காமல்